தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் 26 மாநில தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தெருநாய்களின் தொல்லை குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்ட 4 மனுக்களும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் உள்ள நாய்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற நீதிபதிகள் அமர்வு முடிவு செய்தது. மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் வழக்கில் ஒரு தரப்பாக சேர்த்து பதிலளிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தெருநாய்கள் தொடர்பான வழக்கு இன்று நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, அன்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததற்கான விளக்கத்தை அளிக்க தமிழ்நாடு உட்பட 26 மாநிலங்களின் தலைமை செயலாளர்களும் 8 யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களும் வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.